வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு சாட் ஐட்டம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பானிபூரி. பானிபூரி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 3/4 கப்பு ரவை எடுத்திருக்கேன், 1/4 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன், கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பூரி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையும் கோதுமை மாவையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவை. அப்போ தான் பூரி நல்லா உப்பி கிடைக்கும். நல்லா அழுத்தி பிசையணும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து எல்லா பக்கமும் ஆயில் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஈர துணியை இந்த மாவு மேலே போட்டு மூடிடணும். மாவு காஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு பூரி கரெக்டாக வராது. அதனால கொஞ்சம் ஆயிலை மேலே அப்ளை பண்ணி வச்சிடலாம். அடுத்து நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பானிபூரிக்குள்ளே வைக்கிற பொட்டேட்டோ ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்வீட் சட்னியும் க்ரீன் சட்னியும் ரெடி பண்ணணும். அது எப்படி பண்ணணுன்ற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். நான் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னிக்கு புதினா, கொத்தமல்லி, மிளகாய், இஞ்சி சேர்த்து அரைச்சி அதோட கொஞ்சம் லெமன் ஜூஸ் விட்டுக்கணும். அந்த மாதிரி அரைச்சதை இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக சாட் மசாலா சேர்க்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து புளி தண்ணி, பேரிச்சம்பழம், வெல்லம் சேர்த்து ஸ்வீட் சட்னி ரெடி பண்ணிக்கணும். இப்போது நம்மளோட பானி, பொட்டேட்டோ ஸ்டஃபிங், ஸ்வீட் சட்னி 3மே ரெடியாக இருக்குது. இனி நம்ம பூரி மட்டும் போடணும். போட்டோம்னா நம்மளோட பானிபூரி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் ஒரு சின்ன உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா திரட்டிக்கணும். ரொம்ப தின்னாகவும் திரட்ட வேணாம், ரொம்ப கனமாகவும் திரட்ட வேணாம். ஒரு மீடியம் சைஸ்க்கு இந்த மாதிரி திரட்டிக்கணும். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் கிடைக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன மூடி வச்சு நம்ம அதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்தளவு தடிமன் இருக்கணும். அப்போ தான் பூரி நல்லா உப்பி கிடைக்கும். இது மாதிரி சைடில் இருக்க மாவெல்லாம் எடுத்து திருப்பியும் நம்ம ரவுண்ட் பண்ணி தேய்ச்சி பூரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது பூரி பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெய் சூடானதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒன்றா சேர்த்துடலாம். பூரி சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு நல்லா உப்பெல்லாம் கிடைக்கும். நம்ம ரவை சேர்த்து பண்ணாதான் பூரி ரொம்ப நேரத்துக்கு உப்பி இருக்கும். நம்ம நார்மல் பூரி மாதிரி இல்லாமல் அதிக நேரம் வேக வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம பூரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை பானியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், பூரி எவ்வளோ உப்பி சூப்பராக இருக்குது. இப்போ அந்த பானியில் நான் கொஞ்சமாக ஓம பொடி சேர்த்துக்கிறேன். நம்ம பூரி மேலேயும் கடைசியாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓமப்பொடி சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ பூரியை உடைச்சி அதுக்குள்ளே நம்ம பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். அது மேலே கொஞ்சமாக ஸ்வீட் சட்னி வச்சுக்கலாம். நம்மளோட பானிபூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை பானியில் முக்கி அப்படியே வாயில் போட வேண்டியதான். இந்த சூப்பரான டேஸ்டான பானிபூரியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பானிபூரியோட பூரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். ஒரு விரலால் நம்ம இப்படி தட்டினோன்னா
அது வந்து நல்லா நொறுங்கணும். அந்த அளவுக்கு நம்ம பூரி ரெடி பண்ணாதான் பானிபூரி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.